அனைவருக்கும் வணக்கம். மாலத்தீவுடைய அதிபர் இந்தியா வந்திருக்கிறார் நண்பர்களே. அவரை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் மனுஷன் இப்பொழுது அப்படியே புது ஆளாக மாறி வந்திருக்கிறாரு, அல்லது வேஷம் கட்டிக்கிட்டு வந்திருக்கிறாரோ அப்படின்னு கூட பலரும் பேசுறாங்க. மாலத்தீவுடைய அதிபர் இந்த முறை இந்தியா வந்து அப்படியே டோட்டல் சரண்டர், அப்படியே தேனொழுக பேசிக்கிட்டு இந்தியாவுக்கு என்ன வேணாலும் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிடம் கையேந்து நிற்கிறாரு இந்த மனுஷன் முகமது மொய்சு. திடீர்னு என்ன இந்த மனுஷன் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு நம்மளே பலரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. உண்மையை சொல்லப்போனா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கிறோம், மாலத்தீவுக்கு விழுந்த அடி அப்படி சும்மா உங்கூட்டடியா எங்கூட்டடியா. இந்தியா அடிச்ச அடி சும்மா தோனியோட ஹெலிகாப்டர் ஷாட்டோட பயங்கரமான அடி, சரியான அடி. அந்த அடியிலிருந்து மீள முடியாம வேற வழி இல்லாம இப்பொழுது மாலத்தீவு இந்தியாவிடம் சரணடைஞ்சிருக்குது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இன்றைக்கு சந்தித்த முகமது மொய்சு அப்படியே சரண்டர் ஆயிட்டேன் அப்படிங்கிறத முழுமையாக நிரூபிக்கவும் செய்திருக்கிறாரு. இந்த மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் மாலத்தீவு அப்படியே ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சு இந்தியாவிடம் சரண்டர் ஆகியிருக்கிற இந்த மிக முக்கியமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த பின்னணியில என்னெல்லாம் நடந்திருக்குது, மாலத்தீவு அதிபர் நம்ம கிட்ட அப்படி முரண்டு பிடிச்சுக்கிட்டு லொல்லு பண்ணிட்டு தெரிஞ்ச பிறகு இந்தியா எப்படியெல்லாம் அவர்களை அடித்தது, அதற்கு பிறகு இப்பொழுது எப்படியெல்லாம் அவர் சரண்டர் ஆகி இருக்கிறாரு, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உலக ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேர்றத நீங்கள் வந்து உறுதி செய்யணும் அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனை தட்டினீங்கன்னா அதை கிளிக் பண்ணனே ஒரு ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாம போடுகிற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நீங்களும் முக்கியமான உலக ஜியோ பொலிட்டிக்கல் செய்திகளை உடனுக்குடனே தெரிஞ்சு கொள்ள முடியும். வாங்க நண்பர்களே, வீடியோக்கு போகலாம். நேற்றைய தினம் மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொய்சு இந்தியா வந்தார் நண்பர்களே. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்திருக்கிற இந்த முகமது மொய்சு யாருங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். மாலத்தீவுடைய தற்போதைய அதிபர் இவர். சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்பு அதிபர் தேர்தலில் ஜெயிச்சாரு. அவர் அந்த தேர்தலில் ஜெயிச்சார்ல, அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் மேற்கொண்ட கோஷம் என்ன தெரியுமா? இந்தியா அவுட் அப்படிங்கிற கோஷம் தான். மாலத்தீவை விட்டு இந்தியாவே வெளியேறு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பி தான் மாலத்தீவு மக்கள் கிட்ட வாக்குகளை வாங்கிக்கிட்டு இந்த மனுஷன் அதிபரானாரு. அதற்கு பிறகு 6 மாசம் கழிச்சு இந்த மனுஷனுடைய கட்சி முழு ஆதரவோட மாலத்தீவுல தனிப்பெரும்பான்மை பெற்று பாராளுமன்றத்தில் ஆட்சியையும் பிடிச்சது. இப்படி பாராளுமன்றமும் சரி, பிரசிடென்ஷியல் பவரும் சரி, இரண்டுமே தன் கையில் இருக்கிறதுனால இந்த மனுஷன் ஆடாத ஆட்டம் ஆடினாரு, துள்ளாத துள்ளு துள்ளினாரு அப்படிங்கிறதா உண்மை. அடிப்படையிலேயே இந்த முகமது மொய்சு ஒரு சீன ஆதரவாளர். இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே இவங்க கட்சியுடைய நிலைப்பாடு ஆன்டி இந்தியா தான், இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு தான். அதை முன்னெடுத்து தான் இவங்க ஓட்டை கேட்டாங்க. அதை உண்மையாக்கும் விதமாக அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவர் தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை சீனாவுக்கு மேற்கொண்டாரு. இதுல என்னங்க சார் இருக்குது, இது ஒரு பெரிய உலக சீமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆனா நடைமுறை என்ன அப்படின்னா, கன்வென்ஷன் என்ன அப்படின்னா, மாலத்தீவு, இலங்கை, பங்களாதேஷ், நேபாள் போன்ற நம்முடைய அண்டை நாடுகளை சேர்ந்தவர்கள், அந்த நாட்டு தலைவர்கள் அவங்க பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவர்களுடைய முதல் அதிகாரப்பூர்வமான பயணம், அரசு முறை பயணம் இந்தியாவுக்கு தான் அப்படிங்கிறது தான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வந்த நடைமுறை. அதை முதலாக இந்த மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு உடைச்சாரு. உடைச்சிட்டு இந்தியாவுடைய நம்பர் 1 எதிரியான சீனாவிடம் போனாரு. போனதோட இல்ல, மனுஷன் அங்க போய் சீனா தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும், உங்களைய நம்பித்தான் நாங்க இருக்கிறோம், நாங்க இந்தியாவை அடிச்சு விரட்டுறது உறுதி அப்படின்லாம் மனுஷன் வந்து ரொம்ப வீராப்பாக பேசிட்டு வந்தாரு. சீனாவோடு மிக முக்கியமான அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டாரு. சீனாவிலிருந்து
திரும்பி வந்த கையோடு இந்தியாவுடைய இராணுவத்தினர் அங்கே வந்து ஒரு 72 பேர் இருந்தாங்க நண்பர்களே மாலத்தீவில். அவங்க எதுக்கு இருந்தாங்கன்னா, இந்தியா பரிசாக கொடுத்திருந்த ஒரு டார்னியர் ஏர்கிராஃப்ட் விமானத்தையும் 2 ஹெலிகாப்டரையும் அங்கே வந்து அந்த விமானங்களை செயல்படுத்துவதற்காக அவங்க ஒரு மருத்துவ திட்டம் வச்சுருந்தாங்க. மாலத்தீவு வந்து நிறைய தீவுகள் தானே, அந்தந்த தீவில் ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சினா உடனே ஹெலிகாப்டரோ விமானத்தையும் அனுப்பி அங்கேருந்து அந்த மருத்துவ உதவி தேவைப்படுவரை இங்கே மெயின் ஐலண்டு கொண்டு வருவாங்க. இதுக்காக இந்தியா வழங்கிய இந்த மருத்துவ உதவிக்காக இந்தியா வழங்கிய விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் இவை அதை வந்து பிரயோகிப்பதற்காகத்தான் இந்தியா வந்து தன்னுடைய இராணுவத்தினர் 72 பேரை நிறுத்தி இருந்தது. அது போக மேலும் சிலர் இருந்தாங்க, கிரவுண்ட் க்ரூ அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த இந்திய இராணுவத்தினர் உடனடியாக வெளியேறணும் அப்படின்னு சொல்லி முகமது மொய்சு சொன்னார். அதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது. அங்கிருந்து இந்திய படைகள் வெளியேறவும் செய்தாங்க. அதற்கு பதிலாக சிவிலியன்ஸை இந்தியா அங்கே அனுப்பியிருக்குது. அதாவது இராணுவம் அல்லாதவர்கள், சாதாரண மக்கள் அங்க வந்து போய் இந்த பணியை செய்து வர்றாங்க. இது போக இந்தியாவோடு ஏற்கனவே மாலத்தீவு செய்திருந்த ஒரு ஹைட்ரோகிராஃபிக் ப்ராஜெக்டை அவர் வந்து கேன்சல் பண்ணார். இனிமேல் நாங்கள் இதை தொடர மாட்டோம்னு கேன்சல் பண்ணார். அது என்னன்னா, மாலத்தீவை சுற்றி இருக்கிற அந்த கடல் பரப்பு இருக்குது, அதையெல்லாம் புகைப்படம் எடுத்து மாலத்தீவில் இருக்கிற நீர்நிலைகள், மாலத்தீவை சுற்றி இருக்கிற கடல் பிராந்தியம் எப்படி இருக்குதுங்கிறத படித்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்டுகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் அது. அதை அவர் மீண்டும் ரினியூ பண்ணாததை நம்ம பார்த்தோம். அதே ப்ராஜெக்டை இவர் வந்து அடுத்து சீனாவுக்கு தூக்கி கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். இதோடு இல்லாமல் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் லட்சதீப் போன கதை உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவர் பாட்டுக்கு லட்சதீப்புக்கு போனால் உடனே மாலத்தீவுலேருந்து பிரதமர் அவருடைய இந்த ட்ரிப்பை எதிர்த்தும் இந்தியாவை இழிவுபடுத்தியும் முகமது மொய்சுவுடைய அமைச்சர்களே பேசினது பாரத மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி நாம பெரும்பாலானவர்கள் மாலத்தீவுக்கு டூர் போகிறதையே நிறுத்திட்டோம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் இன்னும் கூட வெகு சிலர் போகிறத நம்ம பார்க்குறோம். நேற்று கூட தமிழக செலிபிரிட்டி, டிவி செலிபிரிட்டின்னு சொல்லிக்கிற ஒரு பெண்மணி மாலத்தீவில் போய் கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டிருக்கிறத நாம் பார்க்கும்போது உண்மையிலே நமக்கு அருவருப்பாக இருக்குது நண்பர்களே. இவர்களுக்கெல்லாம் தேசப்பற்றுங்கிறதே கிடையாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம் மனதில் எழுது. ஆனால் இது வந்து தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறதுனால நாம் அதை பற்றி எதுவும் பேச போகிறதில்லை. சரி நண்பர்களே, சூழ்நிலை இப்படி இருக்க நேற்றைய தினம் மாலத்தீவுடைய அதிபர் முகமது மொய்சு இந்தியா வந்தார். 4 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக இந்தியா வந்த முகமது மொய்சு நேற்றைய தினம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை சந்திச்சாரு. இன்றைக்கு திரு பிரதமர் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு. திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்த போதும் சரி, அதற்கு பிறகும் சரி, பத்திரிகையாளர்களை திரு மொய்சு அவர்கள் சந்தித்த போது அவர் கிட்டத்தட்ட இந்தியாவிடம் காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்கும் விதமாக சில ஸ்டேட்மெண்ட்களை விட்டாரு. இந்தியாவுடனான மாலத்தீவுகளுடைய உறவு மரியாதை மற்றும் இருதரப்பு நலன்களின் அடிப்படையில் கட்டப்பட்டது அப்படின்னு அவர் சொன்னார். மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, இந்தியாவுடைய பாதுகாப்பை குறைத்து மதிப்பிடும் வகையில் மாலத்தீவுகள் எந்த காரியத்தையும் செய்யாது, பல்வேறு துறைகளிலையும் மற்ற நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வர்றோம். அதே நேரத்தில் எங்கள் நடவடிக்கைகள் நமது பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சமரசம் செய்யாமல் இருப்பதையும் நாங்கள் உறுதி செய்கிறோம் அப்படின்னாரு. இப்படியெல்லாம் சொன்ன மொய்சு மேலும் ஒரு படி போய் சீனாவுடைய பெயரையே நேரடியாக குறிப்பிடாம மாலத்தீவுடைய வளர்ச்சியை உறுதி செய்ய நாங்கள் பல நாடுகளோடு இணைந்து செயல்படுறோம், மாலத்தீவுகளுடைய நன்மைகளை உறுதி செய்யவே இந்த நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வர்றோம். இப்படி பிற நாடுகளோடும் நாங்கள் நட்புறவை மேற்கொண்டு கொண்டாலும் கூட இந்தியாவுக்குன்னு எங்கள் மனதில் ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்குது. காலம் காலமாக இந்தியாவும் மாலத்தீவும் நெருங்கிய நண்பர்களாக, உறவுகளாக இருக்கிறோம். அதனால் அந்த நட்புறவை நாங்கள் பேணி காக்க, மேலும் அதை வளர்க்கத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இந்தியாவுடைய பாதுகாப்புக்கோ இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதத்திலோ மாலத்தீவில் எந்த விதமான நடவடிக்கைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். வேற எந்த நாட்டையும் நாம் அப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு மாலத்தீவுக்குள்ள நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. இது வந்து அவர் ஏற்கனவே மேற்கொண்டிருந்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிரானது அப்படிங்கிறதை நாம் இங்கே குறிப்பிட வேணும். அவர் ஆட்சிக்கு வந்தபோது அவர் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் கொண்டிருந்தார், சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய ஆதரவை பெறுகிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன் அப்படிங்கிற நமக்கு தெரியும், இந்தியாவிடம் கையேந்தி வந்திருக்கிறாரு. ஏன்னா மாலத்தீவில்
தற்பொழுது அவங்களுடைய அந்நிய செலாவணி கிட்டத்தட்ட ஜீரோக்கே போயிருச்சு நண்பர்களே. நடுவில் சில நாட்கள் நெகட்டிவ் கூட போச்சு. இதனால் அந்த நாட்டு மக்கள் $100 மேலே செலவு செய்ய முடியாத அளவுக்கு கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், இந்த பிரச்சனையிலேருந்து மீள வேணும் அப்படின்னாக்கா மாலத்தீவுக்கு கொஞ்சம் நஞ்சமல்ல, இந்த ஆண்டுக்கு இறுதிக்குள்ளாக $400 மில்லியன் தேவைப்படுது. இல்லைன்னா அவங்க லோனை டிஃபால்ட் பண்ண வேண்டியது வரும். லோனை திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அது மாலத்தீவுடைய ரேட்டிங்கை குறைச்சுன்னா அப்புறம் பெரிய வங்கிகள் நிறுவனங்கள் எல்லாம் மாலத்தீவுக்கு கடன் கூட கொடுக்க மாட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம சிபில் ரேட்டிங் மாதிரி அது இன்டர்நேஷனல் ரேட்டிங் அது போயிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவர் சீனாவையும் அணுகினாரு. சீனாவிடம் போய் இதே போல எங்களுக்கு $400 மில்லியன் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டபோது, அப்படியெல்லாம் நாங்கள் பணம் சும்மாலாம் கொடுக்க முடியாது, வேணும்னா ஒரு $100 மில்லியன் நான் கடனா தர்றேன் அப்படின்னு சொல்லி சீனா சொன்னது. இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு முகமது முய்சு விட்டா போதுண்டா சாமின்னு வாழை சுருட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சீனாவிடம் தன்னுடைய பருப்பு வேகாததால இப்பொழுது வேற வழி இல்லாம இந்தியாவிடம் வாலாட்டிக்கிட்டு வந்து முகமது மொய்சு நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையிலும் உண்மை. ஏற்கனவே இலங்கை இந்தியாவிடம் பல முறை உதவிகளை பெற்றுவிட்டு பிறகு இந்தியாவுக்கே துரோகம் செய்து இந்தியாவின் புறமுதுகுல ஒரு முறைக்கு பல முறை குத்திய அனுபவம் நமக்கு இருக்குது. ஒரு மாட்டுக்கு நல்ல சூடு அப்படிங்கிற மாதிரி இந்தியா இந்த முறை ரொம்பவுமே காஷியஸாக ஜாக்கிரதையாக மாலத்தீவை கையாள வேணும். முகமது மொய்சு ஒரு பசுத்தோல் போர்த்திய புலி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது நண்பர்களே. இன்றைக்கு அவருக்கு பயங்கரமான பஞ்சம், சோத்துக்கே வழி இல்லாத நிலைக்கு மாலத்தீவு தள்ளப்பட்டு விடும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கு இந்தியாவிடம் பல்லிழிச்சுக்கிட்டு கையேந்திக்கிட்டு வந்திருக்கிறார் நண்பர்களே. அவரை நாம நம்ப கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் மிக வல்லமை பெற்ற ராஜதந்திரிகள்ல ஒருத்தர் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு திரு ஜெய்சங்கர் அவர்கள். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருக்கு இது தொடர்பாக எப்படி முடிவெடுக்க வேணும், என்ன முடிவெடுக்க வேணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அவர் தெளிவாக நம்முடைய பிரதமருக்கு எப்படி நம்ம மாலத்தீவை கையாள வேணும் அப்படின்னு கைடு பண்ணி கொண்டும் இருக்கிறாரு. அவர்கள் இருவரும் இந்தியாவை காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களுக்கு பை சொல்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.